ஹாய் வியூவர்ஸ், ஹேவ் எ நைஸ் டே. இன்றைக்கி ஒரு கதை ஒன்று பார்க்கலாம். எதையுமே ஆராய்ந்து பார்த்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கதை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படிங்கிற வள்ளுவரோட வாக்குக்கேற்ப நம்ம எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை ஆராய்ந்து அதில் நல்லது கெட்டது பார்த்து யோசித்து செய்யணும் அப்படிங்கிறது இந்த கதையோட கருத்து. ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தாராம். அவருக்கு ஒருத்தர் தானமாக ஒரு பசு மாடு கொடுப்பாராம். அந்த பசுவை கொடுத்தோடனே அவர் அந்த பசுவோட கொம்பில் தங்க குப்பியெல்லாம் வச்சுருப்பாங்களாம். அப்புறம் அதனோட முதுகுலேயும் தோள் பட்டையிலையும் நல்ல விலை உயர்ந்த ஆபரணங்களெல்லாம் பதித்து அது டிசைனாக கொடுத்துருப்பாங்களாம். அதை ஒரு 4 பேர் பார்த்துருப்பாங்களாம். அதை என்ன பண்ணுவாங்களாம், அந்த பசுக்கிட்ட இருக்கிற கொம்பில் இருக்க தங்கத்தெல்லாம் எடுக்கணும், தங்க குப்பி எடுக்கணும்னு சொல்லிட்டு 4 பேரும் ஐடியா பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படியாவது நம்ம 4 பேர் சேர்ந்து அவர்கிட்ட இருந்து பிடிங்கிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு யோசனை பண்ணிவிட்டு 4 பேர் 4 பக்கம் தள்ளி தள்ளி நின்றுக்குவாங்களாம். அப்போ இவர் அந்த குரு அந்த பசுவை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாராம். போயிட்டு இருக்கும்போது முதல்ல இருக்கிறவர் என்ன உங்களுக்கு தானமாக கிடச்சிதா இதை பார்க்குறதுக்கு நோய்வாய்ப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களாம். இரண்டாமவர் என்ன சொல்கிறாங்களோ, கொஞ்சம் தூரம் படித்து அவர் பாட்டுக்கு யோசனை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாராம். இந்த பசுவையா நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, இது ராசி இல்லாத பசு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாராம். அப்படியான்னுட்டு இந்த குரு போயிட்டே இருப்பாராம். அப்புறம் மூணாவதாக இருக்கிறவர் என்ன சொல்லுவாராம், இதுக்கு வைரஸு பாக்டீரியாலாம் அதிகமாக நோய் இருக்குது, இது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கும் நோய் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணாமவர் சொல்லுவாங்களாம். அடுத்தது நாலாமவர் அந்த பக்கம் அப்பையும் கேட்டுட்டு அவர் பாட்டுக்கும் குரு போயிட்டே இருப்பாராம். அப்புறம் நாலாமவர் பார்த்துட்டு, இந்த பசு உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க, சந்தையில் போய் இது பண்ணிவிடுங்க, விற்றுடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதை கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்களாம். எல்லோரும் ஆளுகளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்களே, இது உண்மையாக என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணுவாராம் அந்த குரு. அப்புறமா சரி வேணாம், இங்கேயே விட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைப்பாராம்மா. ஆனால் ஆக்சுவலி அது நல்ல பசு தான், நல்ல திடகாத்திரமான பசு, நல்ல இதெல்லாம் இருக்குது. அதை அந்த 4 பேரும் அவங்க பார்த்து ஏமாற்றி அவர்கிட்டேருந்து பிடுங்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க. சரின்னு அவர் அங்கேயே விட்டுட்டு போயிடுவாராம். அவர் தெரியாமல். அப்புறமா அவர் அந்த 4 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த கொம்பில் இருக்கிற தங்க குப்பியை எடுத்துக்கிட்டு அந்த ட்ரெஸ் அதனுடைய வைரமெல்லாம் அதனோட முதுகில் இருக்கிற சால்வையில் இருக்க உயர்ந்த பொருட்களெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பசுவை எடுத்துக்கிட்டு 4 ஆளுக்கு போயிடுவாங்களாம். அப்புறம் இவருக்கு ஒன்றுமே இருக்காதான். அதனால் அது நல்ல பசுனாலும் அது என்னங்கிறத வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அவர் ஆராய்ச்சி செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருக்கலாம். ஆனால் வழியில் கேட்டவங்களோட கேட்டு அவர் அவர் அப்படி செஞ்சதுனால நஷ்டம் அவருக்கு தான். அதனால் எதுனாலும் கொஞ்சமாவது ஆராய்ச்சி பண்ணணும், கொஞ்சமாவது சிந்திக்கணும், யோசனை பண்ணி செயல்படணும் அப்படிங்கிறது இந்த கதையில் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.